துபாயில கோல்டு எவ்வளோ கம்மியாக வாங்குறீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கம்மின்னா அந்த அளவுக்கு கம்மி இல்லை. ஒவ்வொரு பவுனுக்கு பார்த்தீங்கன்னா கார்டு பேமெண்ட் பண்ணுறதை விட வந்து கேஷ் ஆன் ஹேண்ட் கேஷ் கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா துபாயில் பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து ஒவ்வொரு பவுனுக்கும் ஒரு 20 to 40 கிராம்ஸ் வரைக்கும் வந்து கம்மியாக வந்து வாங்க முடியும். அதனாலனா கார்டு கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில அமௌண்ட் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க பேமெண்ட் பண்ணும்போது. அதனால் வந்து பேங்க் அந்த கோல்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம கார்டு பேமெண்ட் பண்ணுவோம்னா அவங்க நம்ம கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுவாங்க. இந்த துபாயில் பார்த்தீங்கன்னா கோல்டு ஷாப்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 எபோ 550 எபோ ஷாப்ஸ் வந்து இது யூஏயில் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சில கோல்டு ஷாப்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்கீம் அமௌண்ட் இருக்குது. ஒரு சில அமௌண்ட் மந்த்லி பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணி அவங்க கோல்டு வாங்குவாங்க. அது பெஸ்ட்டு தான். அது வந்து இப்போ எப்படின்னா மந்த்லி ஒரு சில அமௌண்ட் வந்து பே பண்ணுவாங்க. 12 மந்த்துக்கு அப்புறம் 6 மந்த்துக்கு அப்புறம் வந்து அந்த எல்லாம் கட்டி அந்த டியூ வந்து பே பண்ணிவிட்டு ஒட்டுக்காமல் வந்து கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா கோல்டு ரேட் எப்போ கம்மியாகுதோ அப்படின்னா ப்ரைஸை லாக் பண்ணுறது. ஒரு சில அமௌண்ட்டு கொடுத்து ஒரு 10% 20% அமௌண்ட்டை கொடுத்து 1 மந்த் 2 மந்த் வந்து லாக் பண்ணிக்குவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் டைம் வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுவாங்க. ஒரு சில ஃபெஸ்டிவல் டைம் பார்த்தீங்கன்னா யூஏயில் கோல்டு வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் இறக்கி ஏற்றுவாங்க. அந்த டைமில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்குவாங்க. இதாங்க கோல்டு யூஏயில் எல்லாருமே வந்து ஒரு சிலர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க.